இந்த மகாலட்சுமி குறியீடுகள் அப்படின்னு என்ன ஆக்சுவலா? மகாலட்சுமி குறியீடுகளை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தினா நமக்கு செல்வம் அதிகரிக்கும்? அதை தாண்டி மகாலட்சுமி விரும்பி வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது இல்லையா, அங்கதான் அதுதான் நமக்கு மெயினான மகாலட்சுமி குறியீடுகளே. ஸோ அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு அதற்கு பின்பு வீடுகளில் அவளுடைய குறியீடை பயன்படுத்தும் பொழுது இரண்டுமே பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கஜ பூஜைக்கு மிக மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா யானையினுடைய முகம்தான். பசுவுக்கு அப்படி ஆப்போசிட் யானை. அப்போ இந்த இடத்துல கஜத்தினுடைய அந்த நெற்றியில் திலகத்தின் வடிவாக என்ன பண்றாள்னா அம்பாள் வாசம் புரிகிறார். அப்போ அந்த நெல்லிக்காய் யாரு சாப்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே முதுமை வராதுன்னு எத்தனையோ நூல்கள் என்ன பண்ணிருக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த நெல்லிக்காய் யாருக்கு பிடித்தமானதுன்னா அம்பாளுக்கு பிடித்தமானது. அந்த நெல்லிக்காய் சாப்பிட 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 இளமை எப்போதுமே இருக்குமா. குறிப்பு இப்ப புரியுதா யாருக்கிட்ட பணம் சேருது யாருக்கிட்ட நகை சேருதுன்னு. அப்போ எல்லாம் சேரணும்னா அதனுடைய அடிப்படை என்ன? அதே போல நம்ம வீட்டுக்கு கன்னி பெண்கள் வராங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நிச்சயமா நம்ம வீட்டில் மகாலட்சுமி விரும்பி உறைந்திருப்பார். அதற்கு பின் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, நிறைய நல்ல தகவல்கள் மகாலட்சுமி பற்றின பொக்கிஷமான விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் மகாலட்சுமியை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மகாலட்சுமி பூஜை செல்வ வளம் தரக்கூடிய பூஜைன்னு நிறைய நம்ம பண்ணுறோம். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகாலட்சுமி குறியீடுகள் அப்படின்னு நீங்கள் நிறைய பதிவுகளில் பேசி நான் பார்த்துருக்கேன். இந்த மகாலட்சுமி குறியீடுகள் அப்படின்னு என்ன ஆக்சுவலாக? மகாலட்சுமி குறியீடுகளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு செல்வம் அதிகரிக்கும்? இப்போ மகாலட்சுமி குறியீடுகள் அப்படின்னு வரும்பொழுது அஷ்டமங்கல குறியீடுகள் அப்படின்ற பெயர்ல நமக்கு என்ன பண்றோம்னா சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதை தாண்டி மகாலட்சுமி விரும்பி வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது இல்லையா, அங்கதான் அதுதான் நமக்கு மெயினான மகாலட்சுமி குறியீடுகளே. ஸோ அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு அதற்கு பின்பு வீடுகளில் அவளுடைய குறியீடை பயன்படுத்தும் பொழுது இரண்டுமே பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுல முதலா பார்க்கும் பொழுது மகாலட்சுமி எந்த ஜீவராசிகள் தன்னலம் கருதாமல் தியாக மனப்பான்மை நிறைய இருக்கிறதோ அங்க அவள் விரும்பி என்ன பண்றாங்கன்னா குடியேறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி பசுவினுடைய பின்புறம் தான் விரும்பி வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இதுல கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோ பூஜையில கோவினுடைய முகத்திற்கு பூஜை செய்வதற்கு பதிலாக மகாலட்சுமி விரும்பி உரைகின்ற இடம் பசுவினுடைய பின்பக்கம். அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனைகள் தீபாராதனை அனைத்தும் பாத்தீங்கன்னா நடக்கும். அதை தாண்டி எல்லா ஆலயத்திலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வைணவ திருத்தலங்கள்ல பெருமாள் காலையில் கண் விழிக்கக்கூடிய காட்சியே பசுவினுடைய பின்பக்கம். இரண்டாவது பாத்தீங்கன்னா யானையினுடைய முகம். இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா பெருமாளே கண் விழிக்கக்கூடிய குறியீடுகளாக இருக்கிறது. இத நம்ம ஒரு காலகட்டத்துல கலியுகம் எல்லாத்தையுமே மறந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால கலியுகத்துல பெரும்பாலும் நம்ம இறைவனுடைய அந்த இயற்கையில் உணர்தல் அப்படின்றது ரொம்ப குறைவு. நம்மளுடைய வீட்டுல எல்லாம் பின்பக்க கதவுன்னு ஒரு கதவு இருக்கும். பின்பக்க கதவுல தான் என்ன இருக்கும்னா கோசாலை அப்படின்றது இருக்கும். நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா காலை எழுந்த உடனே அனைவருமே முன்வாசலை திறப்பதற்கு பதிலாக பின்வாசலை தான் திறப்பாங்க. பின்வாசல்ல தான் கிணறு இருக்கும். அந்த கிணற்றுல முகம் கை கால் அலம்பிட்டு அதுக்கு பிறகு தரிசிக்கக்கூடிய ஒரு காட்சியாக எது இருக்கும்னா கோவினுடைய பின்பக்க தரிசனம் தான். இது இயற்கையாகவே இருந்த வரையிலும் அந்த லக்ஷ்மியினுடைய வாசம் அப்படின்றது நம்மளுடைய வீடுகள்ல நிலையா இருந்தது. இன்னைக்கு காலத்தின் சூழல் படிப்பின் சூழல் இது எல்லாமே ஏன்னா அது இருந்த வரையிலும்
ஒரு மனிதன் வந்து நிலவசியத்துல நிலபுலன்கள் இந்த பூமியில நிறைய இருந்தது. இன்னைக்கு எல்லாமே அது கமர்ஷியலாகவே என்ன ஆயிடுச்சுன்னா மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது தினசரி நம்ம புறப்பட்டுக்கிட்டு எங்கேயாவது புறப்படுறோம், ஒரு கோசாலை இருக்கிறது அப்படின்னா பசுவினுடைய பின்பக்கத்தை தொட்டு வணங்கி விட்டு செல்வது ரொம்ப நல்லது. அதை தாண்டி வந்து அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, அதுல வாலிலும் பாதத்தினுடைய அந்த கொழும்பிலும் 2 கொம்புகளிலும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கும் பொழுது நமக்கு சகல பாபங்களிலிருந்தும் என்ன அப்படின்னா விமோக்ஷனம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இது எதிலிருந்து நம்ம சொல்றோம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா, இதுவும் பசுவினுடைய பின்பக்கம் அப்படின்றது ஒரு அருவருக்கத்தக்க நிலை அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நான் பேசி பார்த்தேன். அதுல இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தேவர்களும் ரிஷிகளும் வானமண்டலத்தில் இருப்பவர்கள் பூமியை நோக்கி வரக்கூடிய காலங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கென்று பிடித்த இடத்துல உறையக்கூடிய நிலையில அவங்க சில இடங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். அதுல முதன்மையான இடமாக அவங்க வைத்துக் கொள்வது எதுனா பசுவினுடைய உடல் தானா. அப்ப என்னன்னா அவர்களுடைய விருப்பம் பசுவினுடைய உடலில் அதிகம் இருப்பதினால் அந்த பசுவை நாம் தொழுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக எந்த பசுவிடம் உறைந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த பசுவை தெய்வமாக வைத்து அதற்கு சரியாக உணவளித்து சரியான பராமரிப்போடு எந்த வீட்டில் பசு வளர்கிறதோ அந்த வீட்டில் அந்த ரிஷிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா குடிபுகுறாகலாம். அப்ப என்னன்னா அந்த பசுவை நாம தொழுகின்ற பொழுது நமக்கு சகல பாப விமோக்ஷனம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுவுக்கு உணவு கொடுத்தலிலிருந்து பசுவுக்கு என்ன ஒரு சேவை செய்தாலும் அது வந்து வானமண்டலத்தில் எண்ணிலடங்காமல் இருக்கிற தேவ தேவதைகளுக்கெல்லாம் நாம வந்து ஒரு யாகம் செய்த பலனை கொடுக்கும். பசுவை வணங்குறதால இவ்வளோ நல்ல பலன். அதனால அந்த பசுவை நம்ம அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா போற்றி வளர்க்கணும், சரியான முறையில் வளர்க்கணும். நிறைய இடங்கள்ல நகரத்தில் பார்த்தீங்கன்னா பசுக்கள் வந்து பேப்பர் அது இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அதற்கு சரியான நிலையில் வளர்க்கும் பொழுது அந்த குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். இது முறையான விஷயம். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா யானையின் முகம். இந்த யானையின் முகத்தை நாம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, மலையாள நாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவில் வந்து கட்டாயமாக பயன்படுத்துவாங்க. யானையின் முகம், யானையின் தந்தம் எல்லாம் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய செல்வ குறியீடாக என்ன பண்ணப்படுதுன்னா கருதப்படுகிறது. ஆகையினால எப்போதுமே வந்து கஜ பூஜைக்கு மிக மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா யானையினுடைய முகம்தான். பசுவுக்கு அப்படி ஆப்போசிட் வந்து யானை. அப்போ இந்த இடத்துல வந்து கஜத்தினுடைய அந்த நெற்றியில் வந்து திலகத்தின் வடிவாக என்ன பண்றாள்னா அம்பாள் வந்து வாசம் புரிகிறாள். அப்போ யானைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு யானையிடம் அடிக்கடி ஆசீர்வாதங்கள் பெறுகிறோமோ, யானைக்கு பிடித்த உணவுப் பொருட்களை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம வந்து நல்ல பலனை பெற முடியும். இன்னும் ஒண்ணு, இது நான் காட்டு யானைகளுக்கு சொல்லலை, கோவில் யானைகளுக்கு கொடுப்பதினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் எந்த அளவிற்கு சந்நியாசத்துவம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல அந்த ஜீவராசியும் கடவுளுக்காக தன் வாழ்க்கையே என்ன பண்ணிருக்குன்னா சந்நியாசமாக்கி இருக்கிறது. ஆமா, அதோடைய சுதந்திரமான வாழ்க்கையை அது வந்து கடந்துதான ஆலயத்துல என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து வைத்திருக்காங்க. அப்போ அது வந்து அதனுடைய ஆன்மா இறைவனிடத்தில் ஏதோ ஒரு வழியில் இறைவனுக்காக சேவை செய்யக்கூடிய ஆன்மா என்பதனால் அதனுடைய முகத்திலும் இறைவன் மகிழ்ந்து என்ன பண்றாங்கன்னா உரையிறாங்க. இப்ப பசுவும் தான் சுரக்கக்கூடிய பாலை நமக்கு கொடுத்து என்ன பண்ணுது, நல்ல பலன் பண்ணுது, தியாகம், லக்ஷ்மி உரைகிறாள். யானையும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து வருகின்ற பக்தர்களுக்கு நல்ல ஒரு ஆசிகளை வழங்கி, அதை தாண்டியதோடைய கான்செப்டே என்னன்னா, யானையிடம் ஒரு மனிதன் ஆசிகள் பெறும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இடகலை பிங்கலை சூக்ஷம நாடின்னு சொல்றோம் இல்லையா, இது அத்துணையும் சரியாக இருக்கிற ஜீவராசி எது அப்படின்னா யானை தான். அதனுடைய மூச்சு காத்து நம் மீது படும் பொழுது நம் நாடித்தன்மை அந்த மாதிரி இயங்குகிறதாம். ஆகையினால வந்து இடகலை பிங்கலை சூக்ஷம நாடி சரியா இருக்கணும் போது ஒருவர் கோவிலுக்குள் வரும் பொழுது அந்த யானையினுடைய இரு சுவாசமுமே மிகப்பெரிய அளவுல தெளிவா இருக்கும். அது நம் சிரசில் படும் பொழுது அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. அதனால வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். அதனால 2வது இடமாக கஜத்தினுடைய முகம், கஜமுக தரிசனம் நம் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் நமக்கு வாரி 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 வழங்கும்.
அதனாலதான் எப்போதுமே மகாலட்சுமியை வந்து வாயிலில் வைப்பதற்கு கஜலட்சுமியை வைப்பார்கள். எல்லா இடத்திலும் அம்பாலோடு கஜம் தான் என்ன பண்ணும்னா விரும்பி இருக்கும். அதை நீங்க மத யானையை வந்து நீராட்ட அம்பிகை என்ன பண்ணுவாங்களாம், மகிழ்வாங்களாம். அந்த யானையினுடைய பிளிரல் சத்தத்துக்கு அம்பாள் வந்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்களாம். இன்னும் ஒன்று, யானை என்பது ஒரு மிகப்பெரிய அரச குறியீடு, அரசனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறியீடு. அதனால அந்த யானையினுடைய முகம், அந்த யானையினுடைய துதிக்கை, காலோடு கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த ஒரு தோற்றம் வந்து மிகப்பெரிய செல்வ விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும். அப்ப அவரவர் ஊர்களில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய யானைகளை கூட நம் வீட்டில் அழகா ஒரு படமா வைக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, வாசனை உள்ள மலர். வாசனை உள்ள மலர் என்னைக்குமே மகாலட்சுமிக்கு பிரியம். அதுல வந்து மிக மிக முதன்மையானது வந்து ஜாதி மல்லி. ஜாதி மல்லி வந்து முழுக்க வெள்ளை நிறத்தில் அதிக வாசனை. இது வந்து மகாலட்சுமிக்கு உரிய மலராக கருதப்படுகிறது. பவளமல்லி அப்படின்றது அதுல முதன்மையானதுன்னு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பவளமல்லி வச்சு தேவையில்லாம தான் கொட்டி போறது, யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதனால பவளமல்லி வந்து மகாலட்சுமி உரைகின்ற மிக முக்கியமான குறியீடு. அதற்கு அடுத்தபடியாக ஹோம புகையில் அவள் விரும்பி வாசம் செய்கிறாள். புகை, அந்த ஹோம புகையை நம்ம யாருமே என்ன பண்றது இல்லைன்னா சுவாசிக்கிறதே கிடையாது, முடியல. அதை தாண்டி என்ன அப்படின்னா ஸ்ரீ சுக்த ஹோமம்னு ஒன்று இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய 16 விதமான ஸ்லோகங்களை சொல்லி செய்யக்கூடிய ஒரு ஹோமமாக கருதப்படுகிறது. இதுல முழுக்க 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 நெய்யும் அக்னியும் சம்பந்தப்பட்ட ஒரு ஹோமம். இது அனைவருமே வீட்டில் எளிமையாக தானாகவே செய்யக்கூடிய ஹோமம், வாத்தியார் இல்லாமலே பண்ணிக்கலாம். இந்த ஹோம புகையில் அவள் விரும்பி வசிக்கின்றாள். ஸ்ரீ சுக்த ஹோம புகையில அம்பாள் வந்து விரும்பி வசிக்கிறாள். அப்ப மாதம் ஒரு முறை ஒரு வீட்டுல வந்து கணபதி ஹோமம் செய்வது சால சிறந்தது. அந்த புகையில அவள் விரும்பி வசிக்கின்றதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தும் என்ன ஆகுதுன்னா விலகுகிறது என்பதுதான் உண்மை. அந்த நெய்யினுடைய வாசனைக்கு அவள் அவ்வளவு நல்ல பலன்களை என்ன பண்ணுவாங்கன்னா வாரி வாரி வழங்குவாங்க. அதே பலனை தருவது சாம்பிராணி புகை. அந்த சாம்பிராணி புகையிலும் அம்பாள் என்ன பண்றாங்கன்னா விரும்பி வாசனை செய்கிறாங்க. இந்த சாம்பிராணி புகையில ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாமர குச்சி இருக்கு இல்லையா, மாமர குச்சியில உருவான அக்னி, மாமர குச்சியில் உருவான அக்னியில நம்ம வெள்ளை குங்குலியையும் பால் சாம்பிரியனையும் கலந்து போடணும், வெண்கடுகு இல்லாமல். வெண்கடுகு இல்லாமல் போடக்கூடிய தூப புகையில் அம்பாள் வந்து விரும்பி வசீகரிக்கிறாள். அதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா, சந்தன கட்டை இருக்குல்ல, அந்த சந்தன கட்டை வாங்கி நல்லா பன்னீர் விட்டு என்ன பண்ணணும்னா அரைக்கணும். பன்னீர் விட்டு நல்லா அரைச்சிட்டு நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஆக்சுவலி அதில் நெருப்பில் போடும்பொழுது என்னென்னா நெருப்பு அணையும் தான், ஆனால் ரொம்ப திரவமாகவும் இல்லாமல் ரொம்ப திடமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம சந்தனத்தை வந்து ஓரளவுக்கு திரவ நிலையில் பண்ணி நல்லா அக்னி சாம்பிராணி புகையோட அந்த சந்தனத்தை அதில் போட்டு அந்த வாசனையில் நாம வந்து உண்மையா சொன்ன மன்னன் ராஜாராணிலாம் சந்தனக்கட்டையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிராணி புகையா போடுவாங்களா. ஸோ அம்பாளுக்கு அதுதான் ரொம்ப உகந்ததான். நமக்கு இப்போ சந்தனத்தை அரைச்சி அதில் போடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வாசனையில் அம்பாள் வந்து விரும்பி உரைகிறாளாம். அப்போ வெள்ளி செவ்வாய்க்கிழமையில தூப புகையோடு இந்த சந்தன கட்டையை நல்லா தேய்த்து அரைத்து அதிலிருந்து நாம வந்து அந்த தூப புகையில போடும்பொழுது அந்த நறுமணமும் அவளுக்கு விரும்பி பிடித்த நறுமணம். அதே போல பத்திர வாசனையில வந்து பாத்தீங்கன்னா மாயிலை வில்வம் இது ரெண்டுமே அவள் விரும்பி உறைவது. பத்திரம்னா இலை, துளசியை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆமா. சோ எந்த வீட்டுல வந்து மாயிலையினுடைய நறுமணமும் வில்வத்தினுடைய நறுமணமும் இருக்கிறதோ அவள் அந்த இடத்தை விட்டு நீங்காது வாசம் புரிவாள். ஸோ எப்போதுமே வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா நம்ம வீட்டில் வில்வம் இருக்கிறதா, நம்ம வீட்டில் மாயிலை இருக்கிறதா, மாயிலை தோரணம் கட்டியிருக்கோமா அப்படின்றத கண்கூடாக பார்க்கணும். சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு செல்வ நிலை வளரும். இப்போ செல்வ நிலை உயரும் பொழுது நம்ம வளர்ச்சி வளர வளர அதற்கு தகுந்த மாதிரி வேலைப்பளுவும் அதிகமாகும். வேலைப்பளு அதிகமாகும் பொழுது பணியாட்கள் வைக்க வேண்டியது அவசியம்.
அந்த ஸ்ரீ சுக்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பணியாட்கள் எங்கு விரும்பி உரைகின்றார்களோ அங்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அம்பாள் சொல்றா. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாமே நான் தான் பண்ணணும் போது எல்லா வேலையுமே பார்க்க முடியாது. அப்ப டக்குன்னு உடம்பு வீக்கா போயிடும். அப்போ ஒரு கட்டம், ஒரு வளர்ச்சியை அம்பாள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையா இந்தந்த இடத்துலலாம் தோரணம் கட்டிடுங்க, இந்தந்த இடத்துலலாம் பொட்டு வச்சிருங்க, இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிடுங்க, இப்படி சொல்லிட்டா அது நிலைத்த தன்மையில இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில அம்பாள் வந்து விரும்பி வாசம் செய்கிறார். உடனே நல்லெண்ணெயில விளக்கு போட்டா நல்லதான்னு இல்லை, நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பவரிடம் அம்பாள் இருக்கிறார். புரியுதுங்களா? இன்னைக்கு தேய்த்து குளிக்கணும். எந்த பெண்களும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து இன்ற காலகட்டத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஆண்களும் சரி, நீங்கள் நல்லா பாருங்களேன், யாராவது ஒருவர் இளமையாக இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, எதுக்கு எடுத்தாலுமே நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே, ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் குளியல் தான் அதற்கு ரகசியம். அது அவங்களுக்கே தெரியாது. அப்போ என்னன்னா, பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும், ஆண்கள் வந்து புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் நல்லெண்ணெய் நீராடுதல் என்பது அவசியம். அதுவும் எப்போ தெரியுமா நீராடணும்? காலை சூரிய உதயத்தில் மட்டும்தான், நினைச்ச நேரத்துலலாம் ஆடக்கூடாது. 6:30 மணியிலிருந்து, சரியா சொல்லணும்னா 5:30 6:30 மணிக்குள்ள என்ன பண்ணிடணும்னா, எண்ணெய் தேய்த்து 20 நிமிடம் வைத்து குளிச்சிடணும். உடனே எனக்கு சளி இருக்கு, எவ்வளோ சளி இருந்தாலும் நல்லெண்ணெய் குளியல் நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சளி பிடிக்கிறதுன்றதே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய குறைபாடு தான். நெஞ்சில வந்து யாருக்கு சளி இருக்கிறதோ அவங்க தான் நல்லெண்ணெய் குளியல்ல கவனமா இருக்கணும். நம்ம மக்கள் வந்து தொண்டை மூக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதெல்லாம் சளின்னு நினைச்சிட்டு அதை கப உடம்புன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா, யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவோ அவர்களுக்கு தான் தொண்டையிலும் மூக்கிலும் அடிக்கடி என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வரும். அப்ப இவங்க வந்து நல்லா எண்ணெயை சூடு செய்து, அதற்குன்னு வழிமுறை சொல்லுவாங்க. ஜீரகம், பூண்டு, கடுகு, மன்னிக்கிறோம், ஐயோ மிளகு, கடுகிட்ட ஜீரகம், பூண்டு, மிளகு இதெல்லாம் போட்டு நன்றாக காய்ச்சி உடல்ல தேய்த்து என்ன பண்ணுவாங்கன்னா நன்றாக குளிப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணும் பொழுது அதற்கு பிறகு அந்த உடல் குளிர்ச்சி அடையுது இல்லையா, அது வந்து மகாலட்சுமி விரும்பி வசிக்கக்கூடிய இடம் இருக்கிறார். நமக்குள்ள எப்ப வசிக்கிறாங்கன்னா கோபம் இல்லாத போது. கோபம் ஒரு மனிதனுக்கு எப்ப குறையுதுன்னா நல்லெண்ணெய் குளியலாம். ஸோ வாரம் 2 முறை நல்லெண்ணெய் குளியல் குளிப்பவருடைய உடலில் தேஜஸின் வடிவத்தில் அம்பாள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, கோபம் இருப்பவருக்கு நரம்பு பிரச்சனை உறுதி, கோபம் இல்லாதவருக்கு அவங்களுடைய உடல்ல அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். நல்லெண்ணெய் குளிக்க 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 உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலமும் சீராகி நம்ம சாப்பிட்ற உணவே அப்போதான் அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆனாதான் அது நல்ல ஒரு உடல். அதுதான் மகாலட்சுமி விரும்பி வசிக்கும் உடல். ஏன்னா புலம்ப மாட்டோம்ல, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டோம்ல, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, பசுவினுடைய காலடி பட்ட மண். இந்த பசுவினுடைய காலடி எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து மகாலட்சுமி வந்து என்ன பண்ணுறாங்களாம், விரும்பி உரைகிறார்களாம். அதனால தான் பசுவினுடைய அந்த கொழும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். அதை தாண்டி நல்லா கவனித்து பாருங்க, அது எவ்வளவு ஒரு புனிதமான இடமாக இருந்தால் சுயம்புவாக வெளிப்பட்ட அத்தனை சிவபெருமானும் அது கொழும்பு பட்ட இடமாகத்தான் இருக்கும். அதுல ஒவ்வொரு சிவபெருமானும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பால் சுரந்து பசுவின் திருவடிப்பட்டு தான் வெளிப்பட்டதுன்னு எல்லா சுயம்பு லிங்கங்களும் பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல பசுவின் திருவடி சுவாமியின் மேல படுறது ஏதாவது அபத்தமானா கிடையாது. ஏன்னா அந்த திருவடியில் உரைபவள் யார் என்றால் மலை வடிவாக இருக்கக்கூடிய தாயார். ஸோ அந்த இடத்துல அவளுடைய வெளிப்பாடு தான் அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய மூர்த்தியாக என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருகிறது. அதனால தான் நான் ஒரு வழிபாட்டில் சொல்லியிருப்பேன், பசுவினுடைய கால்களுக்கு வெள்ளி கொலுசு போட்டு கோபூஜை செய்து அதை பத்திரமா வீட்டு பணப்பெட்டியில் எடுத்து வைங்க, அது செல்வ நிலை உயர்த்தும் அப்படின்னு நான் ஒரு குறிப்பில் சொல்லியிருப்பேன். வேணும்னா அதையும் மக்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான குறியீடு. ஸோ அதையும் என்ன பண்ணலான்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாகமா சந்தன குளியல், சந்தனம் தேய்ப்பது. யாருடைய உடலில் குளியலுக்கு பிறகு சந்தனம் பூசிக்கொள்கிறார்களோ அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தனம் பூசிக்கொள்ளுதல். அப்போ என்னன்னா சந்தனக்கட்டையை அரைத்து
அதில் பன்னீர் விட்டு, குங்குமப்பூ விட்டு, அதில் லைட்டாக பச்சை கற்பூரம் விட்டு, அதில் கோரஜனம் கொஞ்சம் விட்டு, கஸ்தூரின்னு கிடைக்கும் அது கொஞ்சம் விட்டு, அதை அரைத்து உடம்புல வந்து கை, நெஞ்சு, கழுத்து பகுதி இதிலெல்லாம் பூசிக்கொள்ளும் பொழுது மகாலட்சுமிக்கு அது ரொம்ப பிடித்தமான விஷயம். யாருடைய உடலில் இருந்து நல்ல நறுமணம் தோன்றுகிறதோ அந்த நறுமணத்தை தன் வசிப்பிடமாக வைத்துக் கொள்வார். ஒன்றும் கிடையாது. இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா, மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எதிர்மறை சிந்தனை தோன்றாது. அதுதான் இந்த சந்தனமும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தருகிறது. அதனால ஒரு வீட்டில் எப்போதுமே சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் சந்தனம் அரைக்கிற கலையை கற்றுத்தரணும். யாருடைய வீட்டில் குழந்தைங்க சந்தனம் அரைச்சி பூஜைக்கு கொடுக்குதோ அந்த பூஜை 100% வெற்றி. குழந்தைகள் கையால் சந்தனம் அரைத்து அதை பூஜைக்கும் பூஜை அறையிலும் பயன்படுத்த கட்டாயமா அந்த பூஜையில வெற்றி உண்டு. ஏன்னா அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளும் அதிர்வலைகளும் அப்படிப்பட்டது. ஆசை இல்லாத உணர்வு இல்லையா, எந்த விதத்திலும் கள்ளம் இல்லாத அன்பு இல்லையா, அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அம்பாள் இருக்கிறாங்க, இறைவன் இருக்கிறாங்க. அதை தாண்டி கன்னி பெண்கள் இளமையாக இருப்பவரிடத்தில் அம்பாள் விரும்பி உரைகிறார். இருக்கிறவங்க கிட்டையும் இளமையா வச்சுக்கிறதுல நல்லா நமக்கு தெரியும். அம்பாள் வந்து தங்க நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு தெரியும். அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டாலே இளமை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். காயக்கல்ப மூலிகையில மிக முக்கியமானது எது அப்படின்னா நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் யாரு சாப்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே வந்து முதுமை வராதுன்னு எத்தனையோ நூல்கள் என்ன பண்ணிருக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த நெல்லிக்காய் யாருக்கு பிடித்தமானதுன்னா அம்பாளுக்கு பிடித்தமானது. அந்த நெல்லிக்காய் சாப்பிட 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 இளமை எப்போதுமே இருக்குமா. குறிப்பு, நெல்லிக்காய் வெள்ளிக்கிழமை மட்டும் சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காய் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட்டாயமா என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. பௌர்ணமி தினத்தன்று என்ன பண்ணக்கூடாதுன்னா நெல்லிக்காய் வந்து சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லா நாளும் எடுத்துக்கலாம். அந்த இளமையோடு தன்னை கரெக்டா பார்த்து கொள்பவரிடம் மகாலட்சுமி விரும்பி உரைகிறார். இப்ப புரியுதா யாருக்கிட்ட பணம் சேருது, யாருக்கிட்ட நகை சேருதுன்னு? அப்போ எல்லாம் சேரணும்னா அதனுடைய அடிப்படை என்ன? அதே போல நம்ம வீட்டுக்கு கன்னி பெண்கள் வராங்கன்னா அவங்கள வந்து வெறும் கையோடு அனுப்பவே கூடாது. அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறது தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். அதுதான் சுக்கிரனுடைய அம்சம். அதுக்கப்புறம் உள்ளங்கை. இந்த உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நகங்கள் எந்த வகையிலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதே போல் எந்த அளவுக்கு உள்ளங்கை மிருதுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவ்வளவு நல்ல பலன்கள். அப்போ மிருதுவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நெய் இருக்குல்ல, நெய் நம்ம இரவு தூங்கும் முன் நெய் லைட்டாக இது பண்ணி நம்ம கையில் தேய்ச்சிட்டு படுக்கிறது நல்லது. காலையில் எழுந்த உடனே உள்ளங்கையை பார்ப்பது நல்லது. ஸோ இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்த குறியீடுகள். இந்த இடத்துல எல்லாமே ஒரு ஒளிர்த்தன்மை, ஒரு தேஜஸ் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக இவங்க ஜாதகம் வந்து யோக ஜாதகம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமுத்திரிக லட்சணத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நமக்கு இல்லைன்னா செயற்கையாக கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி விரும்பி உறைந்திருப்பால். அதற்கு பின் நீங்கள் மகாலட்சுமி பூஜையை வழிபாடு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நேரில் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும், என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. 7 நாள் தான் இந்த கிளாஸ். 7 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை வந்து நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.